ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டுட்டு ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே வந்து 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளித்தண்ணியும் நல்லா கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானொட்டி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சீரக மிளகு, அதையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு. ரசத்துக்கு வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, ஜீரண சக்தி ஆகும். அதுக்கப்புறமேட்டு கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளித்தண்ணியும் ஊற்றிடுங்க. ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போது பருப்பை வந்து தனியாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பருப்பு ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.